தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். கல்வி திட்டத்தில் கால அளவைகள். முதற் பகுதி. தற்காலத்தில் வேத பாடசாலைகளில் 12 வருஷ கோர்ஸ் வைப்பது வழக்கமாயிருக்கிறது. பாஷ்யங்களையும் நன்றாக படித்து நல்ல அர்த்த ஞானம் பெறுவதற்கு இதற்கப்புறம் 8 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ காலத்தில் மாணவனின் புத்தியை பொறுத்தும் அவன் எந்த வித்தியைகளை எவ்வளவு தூரம் அபியசிக்க விரும்புகிறான் என்பதை பொறுத்தும் வித்யாபியாச காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 12 வருஷமே பொதுவாக ஏற்பட்டது. அதம பட்சம் 9 வருஷம், 18 வருஷ 36 வருஷ கோர்ஸுகளும் இருந்திருக்கின்றன. வாழ்நாள் முழுதும் நன்றாக ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கொண்டே போவதற்கு வசதியாக இத்தனை வருஷம் என்று கட்டுப்படுத்தாமல் கோர்ஸ்கள் வைத்திருந்ததாக கூட மனுஸ்மிருதியில் இருந்து தெரிகிறது. அறிவுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு கல்யாணம் கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் கல்வியிலேயே ஒருவன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் முழுதும் ஈடுபட்டிருக்க தர்மசாஸ்திரம் அனுமதி தருகிறது. சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் விசேஷமான புத்தி பிரகாசமுள்ளவன் என்பதாக குரு நன்றாக பரீட்சித்து நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியவனுக்கு மாத்திரமே இப்படி ஆசிரம விதிகளிலிருந்து விலக்கு தந்திருக்கிறது. அவனைத்தான் நைஷ்டிகன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது. கல்வி திட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்தையும் 2 டேர்ம்களாக பிரித்திருந்தார்கள். முதல் டேர்ம் சுமார் 5 மாதம் கொண்டது. 2வது டேர்ம் சுமார் 7 மாத காலம். முதல் டேர்முக்கு உபாகர்மம் என்றும் 2வது டேர்முக்கு உத்சர்ஜனம் அல்லது உத்சர்கம் என்றும் பெயர். உபாகர்மம் என்றவுடன் சில பேருக்காவது ஆவணியாவட்டம், அதாவது வருஷா வருஷம் புதுப்பூணூல் போட்டுக்கொள்ளும் நாள் என்று நினைவுக்கு வரலாம். இது ரிக்வேதிகளுக்கு ஸ்ராவண மாசத்தில் ஸ்ரவண நட்சத்திரம் வரும் நாள். ஸ்ராவண மாசம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரை உள்ள காலம். ஸ்ராவணி என்பதன் திரிபுதான் ஆவணி. யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மம் என்பது ஸ்ராவண மாச பௌர்ணமி அன்றாகும். ரிக்வேதிகள் ஸ்ரவண நட்சத்திரத்தை வைத்து நாளை நிர்ணயிக்கிறார்கள். யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியை வைத்து நிர்ணயம் செய்கிறார்கள். மிகவும் பூர்வ காலத்தில் ஸ்ராவண மாச பூர்ணிமை தப்பாமல் ஸ்ரவண நட்சத்திரத்தன்றேதான் வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த மாசத்துக்கே அப்படி பேர். தப்பாமல் ஸ்ரவண நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாகவே இருந்த காலத்தில் அந்த நாளில்தான் ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இருவரும் உபாகர்ம டர்மை ஆரம்பித்தார்கள். அப்புறம் கிரக கோளாறில் அம்மாச பௌர்ணமி அன்று ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு அடுத்ததான அவிட்டம் வந்தபோதும் யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியிலேயே உபாகர்மாவை வைத்து கொண்டார்கள். தர்மசாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ராவண பூர்ணிமையில் உபாகர்மம் செய்ய வேண்டும் என்றே சொல்லியிருப்பதால் பூர்ணிமை திதியை யஜுர்வேதிகள் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் அவிட்டத்தில் அந்த பூர்ணிமை வந்தாலும் அன்றைக்கே உபாகர்மா செய்தார்கள். இதுதான் ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணியாவட்டம் என்று நாம் சொல்வது. ரிக்வேதிகள் இப்போதும் திதியை பார்க்காமல் ஸ்ரவண நட்சத்திரத்திலேயே உபாகர்மாவை தொடர்ந்து செய்தார்கள். இன்று வரைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. விஷயம் தெரிந்தவர்கள் உபாகர்மாவை ஸ்ராவணம் என்றே சொல்வது இதனால்தான். இப்படியாக ரிக்வேதிகளுடைய உபாகர்மாவுக்கு அவிட்ட சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தக்ஷிணத்தில் யஜுர்வேதிகளே பெரும்பாலாராயிருப்பதால் அவர்கள் கொடுத்த ஆவணி ஆவட்ட பெயரையே ரிக்வேதிகளும் தங்களுடைய உபாகர்மாவுக்கும் சொல்கிறார்கள். இப்போதும் சில வருஷங்களில் ஸ்ராவண மாச பௌர்ணமி ஸ்ரவண நட்சத்திரத்திலேயே வருகிறது. அப்போது ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய 2 பேருக்கும் ஒரே நாளில் உபாகர்மா வருகிறது. சாமவேதிகள் இதற்கு 1 மாதம் தள்ளி ஆவணி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள 1 மாத காலமாகிய
பாத்ரபத மாசத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் உபகர்மா செய்கிறார்கள். அநேகமாக அது பிள்ளையார் சதுர்த்தியாகவோ அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னே பின்னேயோ இருக்கும். ஹஸ்தமும் பஞ்சமியும் ஒன்று சேர்ந்திருந்தால் விசேஷம் என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. ஸ்ராவண மாச பூர்ணிமையும் ஸ்ரவணமும் தப்பாமல் சேர்ந்தே வந்த அக்காலத்து பாத்ரபத மாசத்தில் ஹஸ்தம் பஞ்சமியிலேயே வந்திருப்பதாக தோன்றுகிறது. தற்போது அது அநேகமாக பிள்ளையார் சதுர்த்தி அன்றோ அல்லது அதற்கு முதல் தினமான திருத்தீயையாகவோ வருகிறது.